எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக சௌந்தர்யா ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்தோன்னே விஷாலுக்கு வந்து ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த சாப்பாடை சாப்பிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தது தான் இந்த டாஸ்க்கு. ஸோ சூப்பராக இந்த வட்டம் ரிவ்யூவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க முதர்ந்தே. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் 90 நாள் இப்போ ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 10 நாள் தான் ரிவ்யூவர்ஸுக்கு அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. தவிர மிச்சம் எல்லா நாளுமே இவங்க என்ன சாப்பிட்றாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பாடுறாங்க, இவங்க என்ன ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் கொடுக்குற மாதிரி தான் இந்த சீசனில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் தொட்டுட்டோம், ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னென்ன டாஸ்க் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கப் எடுக்கிறது, எப்படி கப் எடுப்புனா கப்பை தப்பாக எடுக்கணானா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்கிறது. இந்த தீபக்கு தண்ணியை குடி அப்படின்றான், தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. இவன் சாப்பாடு சாப்பிடுன்றான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான டாஸ்க் வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க் யோசிக்காமல் எனக்காக இவன் ஆடு, உனக்காக அவன் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலேவை இது வரைக்கும் நடந்த சீசன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குமைச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னா யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன தான் நடக்குது, என்ன தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி 1,00,000 பேர்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஹாட் ஸ்டாரில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டாக்ஸிக்காக இருந்தால் தான் இந்த சீசன் வந்து பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா ஒருத்தன் சாப்பிட்றான், கஷ்டப்படுறான். எனக்கெலாம் வந்து கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே முடியல. அதுக்கடுத்து நான் கொஞ்ச நேரம் அமர்த்தி போட்டு இப்போ தான் உள்ளே போனால் கரெக்டாக முடிக்கிற ஸ்டேஜில் வந்திருந்தார். ஏன்னா 40 நிமிஷத்தில் முடிக்க முடியாது எனக்கு தெரியும். அதனால் நான் பார்க்கல. நான் லைட்டாக வந்து பார்க்கல. அது அப்போ போய் பார்த்தா அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 1,00,000 பேர் அப்படிங்கிறப்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சீசனு. இப்போ டாஸ்க் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கண்டஸ்டன்ஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுதா. இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான ஒரு டாக்ஸிக்கான ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். தண்ணி 5 லிட்டர் குடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, குடிக்க முடியாது. அதே மாதிரி சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் விஷால் வந்து மேனேஜ் டு டூ வேறு லெவலுங்க. ஒரு 4 ஜிலேபி தான் பெண்டிங்கு, சாப்பாடு கொஞ்சம் பெண்டிங்கு, கொஞ்சம் உள்ளே போய் துப்புனாப்பில். சரியா, இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உள்ளே துப்புனாப்பில். பட் அது கூட ஓகே, ஏன்னா சாப்பிட்டுட்டு உடனே வாந்தி வந்திருக்கும், போயிருக்கலாம். ஏன்னா அது நடிப்பு மாதிரி தெரியல. ஏன்னா அடுத்து இதுலேயும் வந்து வாய்க்குள்ளே போட்டு இன்னொரு தடவை போனான். அது நிறைய பேர் நடிப்புன்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ அது நடிப்பு கிடையாது, கண்டிப்பாக அது உண்மை தான். அந்த மாதிரி வந்து அவன் நடிக்கலை அப்படிங்கிறது தான். சரியா, இன்னொன்று வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், விஷால் வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சிட்டாரு. ஏன்னா ஊறுகாய் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது பிளேட்டில் கம்ப்ளீட்டாக. சாப்பாடு, பன்னீர், ஊறுகாய், புலாவு, ஸோ பப்படு, ரோஸ்டட் பப்படு, அப்புறம் வந்து நான்லாம் வந்து 2 சாப்பிட்றதே பெரிய விஷயங்க. அது எப்படி 4 இருந்திருக்கும். அது என்ன பிரச்சனைனா ஹீட் ஆச்சா சாப்பிட்லாம், ரொம்ப இதாகிடுச்சுன்னா ஆறி போயிடுச்சுன்னா அது வந்து இழுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதை சாப்பிட்டு அப்படி பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும். அதை தான் சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வெளியே இருந்து இந்த முத்து, அப்புறம் தீபக்கு, அப்புறம் வெளியே இருக்கிற அந்த சில பேர் ரயானு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தனும் உள்ளே போகும்பொழுது மூடிட்டு இருக்கணும், இல்லை என்கரேஜ் பண்ணணும். அவன் பாட மாட்டான்டா, அதெல்லாம் முடிக்க முடியாதுடா, 4 ஜிலேபி இருக்குடா, 5 ஜிலேபி இருக்குடா, ஒரு தயிர் சாதம் இருக்குடா, ஒரு லஸ்ஸி இருக்குடான்னு சொல்லி கடுப்பேத்துறாங்க. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுங்க, பாசிட்டிவாக கொடுங்க, நல்லா பண்ணுறடா, சூப்பர்டான்னு. வெளியே வந்த பிறகு எல்லாம் முடிக்க அப்பாடா வாங்கலடா அப்படின்ற அந்த ஒரு தெனாவட்டு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் ரயான், முத்து அண்ட் தீபக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஜாக்லின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குடா அதெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனாக இருந்தாங்க, ஜாக்லின். ஸோ விஷால் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி சும்மா கொஞ்சம் ஒரு கிளாஸ் லஸ்ஸி மிஸ்ஸிங்கு, ஒரு 3 பீடா, அப்புறம் ஒரு நானில் கொஞ்சமாக ரைஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தான் இருந்தது. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. ஒரு ஸ்வீப்பு தான். ஸோ பாகுபலி விஷால் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இவன் தோற்றதுனால சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ வெரி வெல் டன், குட் ஜாப் பை விஷால் அப்படின்ற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ.